அனைத்து வன்னியர்களுக்கும் வணக்கம். நம்ம நீ என்ன பார்க்க போனா 1989 இறந்து போன 21 வன்னியர்கள் அவங்களோட குடும்பங்களோட நிலைமை என்ன யாருக்குமே தெரியல. அவங்க நல்லா இருக்காங்களா, அவங்க பிள்ளைகளை படிக்கிறாங்களா, அவங்களுக்கு வீடு இருக்கா, நிலம் இருக்கா, வேலை வாய்ப்பு இருக்கா, அவங்களுக்கு அதை பத்தி யாருக்குமே தெரியல. ஆனா செப்டம்பர் 17 வந்தா ஒரு பேனர் வைக்க வேண்டியது, ஒரு மைக்கு போட்டு கத்த வேண்டியது. அந்த செலவு, அங்க ஆகிற செலவாச்சு அந்த குடும்பத்துக்கு எங்க இருக்கான்னு தேடி போய் தரலாம். தண்ட செலவு என்னத்துக்கு அந்த செலவு? அந்த குடும்பம் தரல 21 பேர் ஒவ்வொரு ஏரியால மாரி ஒரு பேனரும் ஒரு மைக்கை வச்சு தண்ட செலவு பண்றீங்க. அந்த குடும்பத்துக்கு அந்த காசு தரலாம். அது எவ்வளவு பெரிய ஆறுதலா இருக்கும் அந்த குடும்பத்துக்கு. நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, இன்னைக்குதான் பார்த்தேன். டாக்டர் அன்புமணி அவர்கள் இன்னைக்கு அந்த குடும்பம் துணியும் பண உதவியும் கொடுத்தார். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஆனா அது பத்தாது. அந்த குடும்பத்துக்கு தேவையான பண உதவி மட்டும் பத்தாது. அந்த குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு அது இருக்கா, அவங்களுக்கு இல்லையா, அதை உருவாக்கி தரணும். வறுமையான குடும்பம் இருந்ததுன்னா அவங்க என்ன ஏது பார்த்து செய்யலாம். வீடு இல்லையா, வீடு கட்டித்தாங்க. கட்சி ஆரம்பிச்சது அவங்களாலதான் நம்ம ஆரம்பிச்சோம். கட்சி இருந்திருக்காது, மக்கள் இருந்திருக்க மாட்டாங்க, இடஒதுக்கீடு இருந்திருக்காது. ஆனா அவங்களுக்கான அங்கீகாரம் யாருமே பண்ண மாட்டீங்க. தேவையில்லாத தண்ட செலவு தான் பண்றீங்க. அதான் என்னதான் பண்றது ஒன்றும் புரியல. அந்த ஊர் மக்கள் இறந்து போன 21 பேரோட ஊர் மக்கள் இருப்பீங்க. அந்த ஊர் மக்கள் அந்த குடும்பத்தை என்னதான் பண்றீங்க? எவன் பார்த்தாலும் வீடியோ போட்டுருவான். அந்த 21 பேர் செத்தான், எவனும் எதுவுமே பண்ணல, அந்த குடும்பம் ஒண்ணுமா எதுவுமே தரல, உதவி பண்ணல சொல்லிட்டே இருக்கும். என்னதானா பண்றீங்க? ஒண்ணுமே புரியல. கட்சி என்னதான் பண்ணுது? வன்னிய சங்கம் என்னதான் பண்ணுது? வன்னிய மக்கள் என்னதான் பண்றீங்க? என்னதான் இப்படி பண்றீங்க?